இயற்கை பேரிடர்கள்லாம் நடந்துட்டு இருக்கு வெளிநாடுகள்லயும் சரி இங்கேயும் சரி. ஸோ இதுக்கெல்லாம் சனி வக்ர பயிற்சியாக இருக்கு, இதுதான் காரணம். இன்னும் சனி வக்ர பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா நிறைய இயற்கை பேரிடர்கள் நடக்கும்னு ஜோதிடர்களும் சொல்றாங்க. சனி ராகு எங்கெல்லாம் சேருதோ அங்கெல்லாம் உயரமான கட்டிடங்கள் உடையிறது, நிறைய பேர் இடிச்சு அந்த விமானங்கள் போய் டமால் இடிச்சு வெடிச்சு இந்த மாதிரி விஷயங்களை செய்யும். இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ கோச்சாரத்தில் நடக்குது, அவ்வளவுதான். இந்த வயநாடு இந்த மாதிரி மண் சரிவுகள், அதுக்கப்புறமா அந்த உத்தரகாண்ட்ல நடந்த மொத்தமே ஒரு டேம் வெடிச்சு வந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி கிரக நிலைகள் காரணம். யாருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, பொதுவாகவே சனி அப்படிங்கிறது, சனிங்கிறத இவங்க ஜோசிகாரங்க நெகட்டிவா புரிஞ்சுட்டு போகலாம். சனி என்பது கொடுக்கக்கூடியது தான். தனி இத்தனை நாள் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கும்பராசியில இருந்தது, அது சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தது இல்லைங்களா. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபார்வர்ட் ஆகி அடுத்த ராசிக்குள்ள போயிடுச்சு. அப்ப இந்த செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை என்ன செஞ்சுன்னா பாதியில விட்டாச்சு. இப்ப திருப்பி வக்ரமான சனி என்ன ஆகுதுன்னா திருப்பி கும்பத்துக்குள்ள இறங்கும். அது கும்பத்துக்குள்ள இறங்காது, மீனத்துல இருந்து வக்ரமா கும்பத்துல செயல்படும். அப்ப ஆல்ரெடி 6 மாசத்துக்கு முன்னால யாருக்கெல்லாம் சில காரியங்களை ஆரம்பிச்சு பாதியில விட்டீங்களோ, அரசியலையுமே ரிலேட் பண்ணி பேசுறாங்க. சனி வக்ர காலத்துல குறிப்பா டிவிக்கு ஆட்சிக்கு தான் கண்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. டிவிக்கு ஆட்சிக்கு கண்டம் அவர் ஜாதகம் தான் பார்க்கணுங்க. நம்ம ஆட்சி ஒரு ஆட்சி எப்படி கண்டம்னு சொல்ல முடியும்? இதே கிரக நிலையில தானே கேரளாலே ஆந்திராலே இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஆட்சி கண்டம்னு அங்க போய் சொல்றதா? யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ராஜநாடி பார்த்திபன் சார் நம்மோட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. நேயர்களுக்கு வணக்கம் சார். இப்போ ஆல்ரெடி நிறைய இயற்கை பேரிடர்கள்லாம் நடந்துட்டு இருக்கு வெளிநாடுகள்லயும் சரி இங்கேயும் சரி. ஸோ இதுக்கெல்லாம் சனி வக்ர பயிற்சியாக இருக்கு, இதுதான் காரணம். இன்னும் சனி வக்ர பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா நிறைய இயற்கை பேரிடர்கள் நடக்கும்னு ஜோதிடர்களும் சொல்றாங்க. விஞ்ஞானிகள், நியூஸ் சேனல்ஸ் அவங்களுமே கொஞ்சம் வார்னிங் கொடுக்குறாங்க, இதுக்கப்புறம் நிறைய இயற்கை பேரிடர்கள் இருக்கும்னு. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது சார்? இது எல் நினோ வருதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அந்த சனி வக்ர பயிற்சி தான் காரணம்னா அது பொய். அது அவங்களுடைய கண்ணோட்டமாக இருக்கலாம். ஏன்னா சனி வக்ரம்ங்கிறது 5 மாதத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி வந்துட்டே தான் இருக்குது வருஷம் ஃபுல்லாக. இதில் கிரகங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இதே மாதிரி வயநாடு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே எப்போயும் நடந்துச்சு. மேக வெடிப்பு மண் சரிவு நடந்துச்சு. அன்னைக்கு பார்க்குறப்ப எப்பயுமே மண் சரிவு, நீரினால் ஆபத்துகள் ஏற்படக்கூடிய காலங்களில் புதன் அப்படிங்கிற கிரகம் வக்ரமாகவோ சந்தியிலேயோ பரிவர்த்தனையாகவோ இருக்கும். நீங்கள் இன்றைக்கி செக் பண்ணாலும் அதே வக்ரத்தில் தான் இருக்கும். இந்த வக்ரமான கிரகம் செவ்வாயை போய் தொல்லை பண்ணணும், அல்லது செவ்வாயும் நேரடியாக டேமேஜ் ஆகணும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சந்தியில் இருக்குது, புதனும் வக்ரமாக இருக்குது. இது என்ன செய்யுதுன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து ஏதோ ஒரு மண் சார்ந்த அல்லது ஏதோ ஒரு நெருப்பு சார்ந்த பயங்களை ஏற்படுத்துகிறது. அப்போ மண், நெருப்பு, நீர், இந்த 3 தான். நெருப்பும் மண்ணும் மண் சரிவும் நீரும் புதனுடைய காம்பினேஷன். செவ்வாய் அப்படிங்கிறது நெருப்பு, இந்த மாதிரி இயந்திர கோளாறுகள், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், பெரிய பெரிய மெஷினரிஸ் விழுந்துடுறது, உடஞ்சிடுறது, இந்த மாதிரி இது மூலம் சொல்கிறது. அடுத்து இப்போ சனி வக்ரமாகி கீழே கூடிய ராகுவோட சேருது. அது ஒருவேளை ராகு அங்கே இல்லாட்டினா சனி வக்ரம் ஒன்றும் செய்யாது. ஆனால் ராகு அங்கே இருக்கிறதுனால சனி ராகு எங்கெல்லாம் சேருதோ அங்கெல்லாம் உயரமான கட்டிடங்கள் உடையிறது, நிறைய பேர் இடிச்சு அந்த விமானங்கள் போய் டமால்னு இடிச்சு வெடிச்சு இந்த மாதிரி விஷயங்களை செய்யும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ கோச்சாரத்தில் நடக்குது, அவ்வளோதானே தவிர இது கொஞ்ச நாளில் மாறிடும். அப்போ இன்னும் ஒரு 10-15 நாள் இதனுடைய தாக்கங்கள் குறைஞ்சிடும். இது உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த புதன் வக்ரம், செவ்வாய் வக்ரம், புதன் செவ்வாய் இணைவு, புதன் செவ்வாய் கெடுக்கிறது, செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகிறது, புதனோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகிறது, சனி செவ்வாய், சனி ராகு இணைவு, இதெல்லாம் சேரும் பொழுது கம்ப்ளீட்டாக இது ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்தை கொடுக்கத்தான் செய்யுதுங்க. அது மாதிரி ஒரு பஞ்சாயத்தை அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர, அதுக்கப்புறம் இந்த எல் நினோ இது மாதிரி இயற்கையில பெரிய மாற்றங்கள் நிகழ்றது அப்படிங்கிறத ஜோசியத்தினால என்ன செய்ய முடியாதுங்க, சொல்ல முடியாது. இது நான் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நான் என்ன வேணாலும் சொல்லலாம், இல்லைன்னா நடக்கிறதுக்கு முன்னால ஒரு 10 பாயிண்ட் போட்டு விட்டு போகலாம். வறட்சி வரப்போகுது, என்ன சொன்னாங்க, பூமாதேவி சிரிக்க போற எல்லாம் ஜாக போறீங்கடான்னு சொல்லி காமெடியே வந்தது போல 2000 ஒரு தடவை அப்படித்தான் சொன்னாங்க. எல்லாரும் உலகம் அழிய போது பைபிள் எழுதிக்கிறாங்க அப்படின்னு. 2020 ஒன்று சொன்னாங்க. இப்போ 2026 ஓடிக்கிட்டு இருக்கு. வருஷம் ஆளுக்கு 2 பேர் சொல்லத்தான் செய்வானே தவிர உலகம்லாம் அழிஞ்சு போயிடும். வறட்சி வரும்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் இந்த வெயில் காற்று, அந்த காற்று எல் நினோ அது 2 காற்று சொல்றாங்க. எனக்கு பேர் சரியா வரல. ஒன்று இப்படி இந்த பக்கம் இருந்து போகும், ஒன்று இந்த பக்கம் இருந்து வரும். இந்த பக்கம் காற்று அடிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட காலங்களில் அந்த இடத்துல கூடிய ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துட்டு அங்கே ஒரு பெரிய வறட்சியை ஏற்படுத்தும்ன்றது லாஜிக்கு. இது 80 வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் 2014 ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ 10-12 வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 2020 ஒரு தடவை கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதுல இந்த வறட்சி மட்டும் வராதுங்கிறாங்க. திடீர்னு மேக வெடிப்புகள் திடீர் பெரிய மலைகளும் பொழியும் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு சைனா இப்ப எந்த வருஷம் தான் தண்ணியில பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க வருஷம் பாக்குறீங்க,
வருஷம் வருஷம் ஒவ்வொரு ஜோசிக்காரரை கூப்பிட்டு கேட்குறீங்க, அவரும் ஏதாச்சும் ஒரு உருட்டுட்டு போகிறாருன்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சென்னைக்கு தண்ணி வரத்தான் செய்யுது. ஒவ்வொரு வருஷமும் எல்லா அரசியல்வாதிகளும் வேட்டி முடிச்சுக்கிட்டு இறங்க தான் செய்கிறாங்க. அது உடையுது, இது உடையுது. நான் ஒவ்வொரு தடவையும் வெளியூருக்கு போயிட்டு உள்ள சென்னைக்குள்ள என்ட்ரு வரும்போது அந்த பக்கம் பெல்ட் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே தான் நிற்குது. அப்போ வருஷம் வருஷம் வருது. இதுக்கு வந்து அரசு வழியான ஒரு வடிகால் சிஸ்டம் ஒரு பிரச்சனை. அதை அவங்க சரி பண்ணணும், அதை சரி பண்ண மாட்டாங்க. பொதுவாக இது வந்து கோயம்புத்தூர்லேயோ வேறு ஊர்கள்லையோ பரவலான ஊர்களில் நடக்கிறது இல்லைங்களா? அப்படி தானே இருக்குது. அப்போ எங்கே நடக்குதுன்னா கடலை ஒட்டிய பகுதிகள். ஏன்னா கடலில் தண்ணியெல்லாம் அந்த பக்கம் கடலுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய பகுதியெலாம் நம்ம மறைச்சிட்டோம். அதனால வந்து இயற்கை பேரிடராக அதை எடுத்துக்க தேவை, செயற்கை பேரிடராக தான் எடுத்துக்கணும். ஒருவேளை இந்த வயநாடு இந்த மாதிரி மண் சரிவுகள், அதுக்கப்புறமா அந்த உத்தரகாண்டில் நடந்த மொத்தமே ஒரு டேம் வெடிச்சு வந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி கிரக நிலைகள் காரணம். அப்போ இந்த புதன் எப்பெல்லாம் வக்ரமாகுதோ, புதன் எப்பெல்லாம் சந்தியில் வந்து நிற்கிதோ, ஒரு ராசினா ஃபஸ்ட்டு வந்து இந்த வயநாடு வரும்போது புதன் வந்து மகர ராசியிலோ கும்பராசியிலோ ரொம்ப சந்தியில் வந்து நின்றுச்சு. அப்போ மகரம் கும்பமில் வந்து நிறைய கிரகங்கள் சேர்ந்து செவ்வாய் புதன் குரு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி டைட்டாக நின்றுச்சாங்க. அந்த சம்திங் வந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா ரிஷபம் மிதுனத்தில் இந்த மாதிரி பஞ்சாயத்தை இப்போ ஓட்டிக்கிட்டு. ஓகே சார். இப்போ அதனால வந்து நடந்திருக்குன்னு சொல்லணும். ஓகே, இப்போ சனி வக்ரம்னாலே நெகட்டிவான இம்பாக்ட்ஸ் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது அவர் யாரோ ஒருத்தங்க அப்படி மனசில் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்களே தவிர சனி எல்லா கிரகங்களும் வக்ரமாகும். அப்போ 5 மாதத்துக்கு ஒரு தடவை இப்போ சனிங்கிறது சனியிலேருந்து சூரியன்லேருந்து சனி ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து வக்ரத்துக்கு ஆகும். 5 மாதம் தொடர்ந்து 5.5 மாதம் வக்ரத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் 5.5 மாதம் வக்ர நிவர்த்தி ஆகும். இது மாறி என்ன ஆகிட்டு இருக்குங்க. அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சனி வக்ரமாகும், வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக குரு வக்ரமாகும், வருஷத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் வக்ரமாகும், வருஷத்துக்கு 3 தடவை புதன் வக்ரமாகும், வருஷத்துக்கு 2 தடவை சுக்கிரன் வக்ரமாகும். இதுக்கு வருஷம் நடக்குதே. அப்போ இது வந்து என்னன்னா நடக்கிறப்போ அதோட போய் இணைக்க தேவையில்லை. இந்த வக்ர கிரகங்கள் நடக்கிறது வந்து எந்த ராசிலேருந்து நடக்குது அப்படிங்கிறத வேணால் நம்ம பார்க்கலாம். அப்போ ராசிங்கிறப்ப மீன ராசிலேருந்து வக்ரமாகுது, கும்பத்துக்கு வருது. அப்போ மீன ராசி என்னத்தை குறிக்குன்னா பொருளாதாரத்தை குறிக்குது. கும்பம் என்பது ஹியூஜ் பீப்புளையும் வெளிவராத தன்மைகளையும் குறிக்குது. அந்த விஷயத்தில் வேணால் அந்த சனி வக்ரங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணலாமே தவிர பொதுவான இயற்கை சீற்றங்களுக்கோ இயற்கை பேரொழிகளுக்கோ இது அவ்வளோ பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நான் திருப்பியும் சொல்கிறது, போர் வரும்போது போர் முடிஞ்சிடும், உலகமே முடிஞ்சிடும், எல்லா நாடுகளும் அழிஞ்சிடும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை பண்ணி அது வந்து ஒரு அரசியல் போராட்டம் நடந்திருக்கு, அதை விட்டுறலாம். இப்போ இயற்கை பேரழிவு இப்போ கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, எல் நின்னோ இருக்குது 2, ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை இல்லைங்களா? மழை காலம் ஆரம்பிச்சிருக்கு, வரும், அது வரும், இது வரும், தண்ணியில் அது போகுது, தண்ணியில் இது போகுது, பாம்பு வருது, சீனாவில் பாம்பு வந்துச்சுன்னு போடுவானே தவிர இது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், கொஞ்ச நாள் கழிச்சு வறட்சி வந்துச்சுன்னா அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு பேசுவான். இது மாதிரி மாறி மக்கள் பேசிட்டு தான் இருப்பாங்களே தவிர நம்ம நினைக்கிற அளவுக்கு உலகம் அழிஞ்சு போயிடுற அளவுக்கு இங்கே பிரச்சனை ஒன்றும் இல்லை. நம்மளை பொறுத்தளவுக்கு உலகம் அழிஞ்சிறத இது முன்னால் யாராச்சும் பார்த்துருக்கோமா? அப்புறம் எப்படி ஜோசிக்காரரான நான் எப்படி சொல்ல முடியும்? நான் தீர்க்கதரிசியா? நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ஜோசியம்ங்கிறது என்னன்னா, இந்த கிரகங்கள் இங்கே இருக்குது, இந்த கிரகங்கள் இங்கே இருக்குது, இந்த கிரகங்கள் இங்கே இருக்கும்பொழுது இது நடந்துச்சு இதுக்கு முன்னால். அப்போ இப்போயும் அதே கிரக நிலைகள் இருக்குது, அப்போ இந்த இடத்துல இது நடக்கலாம், அப்படி தான் நம்ம அனுமானிக்க முடியும். உலகம் இது வரைக்கும் அழிஞ்சதே இல்லைங்களா? அப்போ உலகம் அழிய போதுன்னு எப்படி கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க? இன்னும் உங்கள் நைட்டில் கனவுனும் கண்டாங்களான்ற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ லாஜிக் படி பார்க்கும்போது இந்த கிரகங்கள் ஒரு சின்ன தேக்கத்தையோ அல்லது சின்ன ஒரு அழிவையோ ஏற்படுத்துது. இதற்கு காரணம் புதன் தான். புதன் எங்கேயெல்லாம் வக்ரமாகுதோ அப்போ வருஷத்துக்கு 2-3 தடவை எங்கேயாச்சும் ஒரு தடவை அதை கரெக்டாக மழை காலத்தில் வரக்கூடிய புதன் வக்ரம், அது செவ்வாயோட வந்து சேர்றது, செவ்வாய் சேர்ந்து வக்ரமாகுது. அப்போ புதன் செவ்வாய் 2ம் வக்ரமாகிறப்ப அல்லது புதன் செவ்வாய் 2மே ராசியினுடைய டிப்புக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு கண்ணு காதுக்கு கேட்குற மாதிரி செய்யும். அப்போ இது செஞ்சிருச்சு, இன்னொரு 1 வாரம் 10 நாள் அதை பற்றி பேசுவாங்க, அதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும், மாறிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அரசியலையுமே ரிலேட் பண்ணி பேசுறாங்க. சனி வக்ர காலத்துல குறிப்பா டிவிக்கு ஆட்சிக்கு தான் கண்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. டிவிக்கு ஆட்சிக்கு கண்டம் அவர் ஜாதத்தை தான் பார்க்கணுங்க. நம்ம ஒரு ஆட்சி எப்படி கண்டோம்னு சொல்ல முடியும்? இப்போ இதே கிரக நிலையில் தானே கேரளாலே ஆந்திராலே இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஆட்சி கண்டம்னு அங்கே போய் சொல்றதா? நான் சொல்றது உலக பொதுவாக பேசணும் இல்லைங்களா? அப்போ நான் இதே கிரகம் தான் டொனால்டு ட்ரம்புக்கும் இருக்கு, இன்னைக்கு கிரகம் அதே தானே இருக்கு. அப்போ டொனால்டு ட்ரம்ப் ஆச்சு, அப்போ உலகத்தில் எல்லா அரசியலுக்கும் கண்டம்னு சொல்றதா? அப்படிலாம் இல்லை. அப்போ வந்து நம்ம அரசியலை பற்றியோ ஆட்சியை பற்றியோ பேசுறாங்க, அந்த ஆட்சி செய்யக்கூடிய நபருடைய ஜாதத்தை வச்சு பேசலாமே தவிர இந்த கிரக நிலைகளை வச்சு பேசுறப்ப இது கிரகங்கள் இங்கே இருக்கு, இந்த கிரகங்கள் இந்த சமஸ்தானத்தை குறிப்பிடுது. நான் சொல்றது புரிஞ்சுங்கன்னா, இந்தியாவில் இந்த மீன ராசிங்கிறது ஒரு ஊர் அல்லது கும்பராசிங்கிறது ஊர். இந்த சனி வக்ரம் வந்து மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வருது. அப்போ கும்பம் குறிக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வந்து நடுப்பகுதிக்கு வருது. அப்போ இந்தியாவில் மத்திய பிரதேசம் பகுதியில் வருது. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அல்லது மத்திய பிரதேசத்துக்கு கொஞ்சம் மேலே, அப்போ அந்த மத்திய பிரதேசம் மேலே நடுமையத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் கொஞ்சம் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம், ஒரு லாஜிக்காக பேசலாம். இல்லாட்டா நீங்கள் வந்து ஒரு கும்பத்தை தமிழ்நாட்டாகவோ அல்லது மீனத்தை வந்து கேரளாவாக வச்சுக்கிட்டு இந்த 2க்கும் மாறுறப்ப இந்த எதுவுமே லாஜிக் இல்லாமல் சனி வக்ரமாவது ஆட்சிக்கு கண்டோன்னு சொன்னோம்னா அப்போ பக்கத்து ஊருக்காரன் என்ன சொல்கிறது இல்லைங்களா? ஒன்று இல்லைன்னா என்ன செய்யலாம்னா அந்த 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 ராசிகளை தமிழ்நாடாக பிரிக்கிறப்ப தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி மதுரை,
மதுரைக்கு கொஞ்சம் மேலே திருச்சிக்கு கொஞ்சம் மேலே, அப்போ சேலம் இந்த பகுதி அல்லது திருச்சிக்கு மேலே இந்த மாதிரி பகுதி, இந்த அரியலூர் இந்த பகுதிகள், கும்பகோணம் இந்த மாதிரி பகுதிகளில் ஏதோ ஒரு சீற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு லாஜிக்கில் பேசணும் இல்லைங்களா? அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அப்போ ஒன்று உலகத்தை பிரிக்கணும், அல்லனா இந்தியாவை பிரிக்கணும், அல்லனா தமிழ்நாட்டை பிரிக்கணும், பிரித்து இந்த இடத்துல இது நடக்கும்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்பொழுது கூட தமிழ்நாடை குறிக்கக்கூடிய கடகம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே வந்து குரு வந்திருக்கே தவிர அது நல்லதை தான் செய்ய போகுது அப்படின்ற மாதிரி சின்ன அவமானங்கள் ஏற்படுத்தலான்றப்ப ஆட்சியில் ஏதாச்சும் பிரச்சனை வருமானதுக்கு அந்த அவர் ஜாதத்தை தான் பார்க்கணும், முதல்வர் ஜாதத்தை தான் போய் பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜிக்குள்ள அதுக்கு ஒரு லாஜிக் வேணும். இந்த ராசி, இந்த மண்டலங்கள் இந்த பகுதியை குறிக்குது, இந்த இடத்துல இந்த கிரகங்கள் அமர்ந்ததால் இது லாஜிக்ன்றப்ப அது இந்த தமிழ்நாட்டை குறிக்கக்கூடிய கிரகங்கள் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணுது. ஓகே சார், இந்த சனி வக்ர பயிற்சினால இவங்க எல்லாம் கவனமா இருக்கலாம், இவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல காலம் இருக்கணும். அப்படிலாம் இல்லைங்க. யாருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து சனி அப்படிங்கிறது அது சனிங்கிறத வந்து இவங்க ஜோசிகாரங்க நெகட்டிவாக புரிஞ்சுட்டு போகலாம். சனி என்பது கொடுக்கக்கூடியது தான். அது நம்ம கோச்சாரத்தில் போகும்போது அது என்ன கிரகங்களை எல்லாம் டச் பண்ணுதோ அதுக்கான காரங்களை செஞ்சுட்டே போகும். அப்போ சனி வந்து இத்தனை நாள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் கும்பராசியில் இருந்தது. அது சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தது இல்லைங்களா? அது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபார்வர்ட் ஆகி அடுத்த ராசிக்குள்ளே போயிடுச்சு. அப்போ இந்த செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை என்ன செஞ்சுன்னா பாதியில் விட்டாச்சு. இப்போ திருப்பி வக்ரமான சனி என்ன ஆகுதுன்னா திருப்பி கும்பத்துக்குள்ளே இறங்கும். அது கும்பத்துக்குள்ளே இறங்காது, மீனத்துல இருந்து வக்ரமாகும்போது கும்பத்தில் வந்து செயல்படும். அப்போ ஆல்ரெடி 6 மாதத்துக்கு முன்னால் யாருக்கெல்லாம் சில காரியங்களை ஆரம்பித்து பாதியில் விட்டீங்களோ, நிறைய பேர் ஜாப் பிரச்சனை இருந்திருக்கும், அது சரி பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க, கொஞ்சம் பிரச்சனையாக வரும், இப்போ சரியாகும். நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லைனா வேற ஒரு ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க, வீணாக போயிருக்கும். குழந்தை பிறப்புக்காக இது மாதிரி எதெல்லாம் முக்கியமாக தடைப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஆரம்பிச்சு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ அவங்களாம் மறுபடியும் என்ன பண்ண போகுது, புதுசாக திருப்பி ரீஆர்டர் கொடுத்த மாதிரி இந்த சனி வந்து ரீஆர்டர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி வந்து சேர்றது ராகுவோட வந்து சேர்றது, ராகுவும் கோச்சாரத்தில் அங்கே தான் இருக்குது. அப்போ இது நாட்பட்ட நோய்கள், நாட்பட்ட பிரச்சனைகள், நாட்பட்ட தேடுதலுக்கு விடை கொடுக்கும். அப்போ ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க, ரொம்ப நாள் வேலை இல்லாதவங்க, ரொம்ப நாள் தொழில் இல்லாதவங்க, ரொம்ப நாள் கேஸ் நடக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முடிவுகளை கொடுக்கும். இது என்ன மாதிரி இடத்துல கொடுக்கும்னா, கும்பத்தில் இருந்து 1, 5, 7, 9, 3, 11. அப்போ நான் சொல்லக்கூடிய ராசிகள் வந்து கும்பம், மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், அதுக்கப்புறம் தனுசு. இந்த 6 ராசிகளில் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரகங்கள் இந்த ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே இந்த சனி வக்ரம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு முடிவை செய்யும். ஆனால் ஒரு மிகப்பெரிய, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவங்க ஏதோ ஒரு கேஸுக்காக வழக்காக காசுக்காக போட்டிருக்காங்க, அந்த கேஸ் முடிஞ்சு காசு வந்துடும், ஆனால் அந்த உறவு கட்டாயிரும். ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய கணவன் மேலே ஒரு இது ஃபைல் பண்ணிக்கிறாங்க, அந்த கணவன் வந்து டிவோர்ஸ் ஆகி போயிடுவார், ஆனால் ஒரு செட்டில்மெண்ட் கொடுப்பார். அப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், பெரிய பாசிட்டிவ் சேர்ந்து நடக்கும் நிறைய பேருக்கு. அப்போ இந்த நான் சொன்ன 6 ராசிகள் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சொல்லக்கூடிய, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா கூகுளில் போய் செவ்வாயினுடைய காரகங்கள்னு ட்ரை பண்ணலாம். ஒருவேளை செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாயோட காரகங்கள்ன்றப்ப ஒரு 10-15 லிஸ்ட்டு போட்டிருப்பான். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் நீடு இருக்குது, ஆமாங்க இந்த ஏதோ ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் முடிவுக்கு வரலாம். ஆனால் அந்த வழக்குகள் முடிவுக்கு வரும்போது ஒரு பகுதி பாதியில் சக்ஸஸ் ஆகும், ஒரு பகுதி பெரிய பிரச்சனையாக வரும். அப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு நல்லதாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு பெண் வந்து கணவன் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கணவன் டிவோர்ஸ் ஆகிடுறாரு, ஆனால் செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பாசிட்டிவ் தானே, ரெண்டுமே பாசிட்டிவ். ஆனால் அதில் ஒரு பெரிய நெகட்டிவும், அதாவது ஒரு இழப்பும் ஒரு பெரிய கெயினும் கிடைக்கும். அப்போ இந்த 6 ராசிகளில் கூடிய கிரகங்களுடைய கெயின் மற்றும் பெரிய இழப்புகள் இந்த ஒரு 6 மாதத்துக்கு நடக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமே தவிர இது வந்து பெரிய இம்பேக்டை, பெரிய மாற்றங்களை, பெரிய பேரழிவுகளை, ஏதோ உலகமே அழிஞ்சு போயிட போகுது, யாருமே இருக்க மாட்டேங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக சார். நன்றி, வணக்கம்.